திரு செந்தில்குமார் அவர்கள் நான் ஏற்கனவே சண்டை எங்கள் வீட்டில் அவர்கிட்ட முதல்ல வந்து 200 காசு கீழே போட்டு இது உன் காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் என் காசு இல்லைங்க, இல்லை இது உன் காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். பிள்ளைங்கள்லாம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே எங்களோட பேசல. அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் ஸ்கூல் போகல. அப்புறம் தொடாத இடத்துல கை வச்சார். கழுத்தில் கை வச்சு கீழே தள்ளி விட்டார். இடுப்பை பிடிச்சி கிள்ளினார். நான் இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்லுவேன், பேரண்ட்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் கேட்கல. மறுபடியும் இடுப்பில் கை வச்சு கிள்ளினார். அப்புறம் ஹெச்எம்கிட்ட சொன்னேன். ஹெச்எம் சொல்லி கூப்பிட்டு கண்டிச்சு விட்டாங்க. அப்புறம் அம்மாட்ட வந்து சொன்னேன். அம்மா குறைதீர்ப்பு மன்றம் இன்றைக்கி மக்கள் குறைதீர்ப்பு மன்றத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. என் வாய்ஸு கேர்ள்ஸாக இருக்குது, என் உடம்பு கிள்ளி வைக்கிறாரு, இடுப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளி வைக்கிறாருன்னு நான் ஹெச்எம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படியே வந்து சொன்னாங்க. அம்மாட்ட வந்து சொல்லுவோம். அம்மா இன்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க, எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அது யாருப்பா? அவர் என்ன ஆங்கிலம் ஆசிரியராக இருக்கார். அரசு உயர்நிலைப்பள்ளி கற்பூரில் ஆங்கிலம் ஆசிரியராக இருக்கார். அவர் வளையல் கரும்புதூர் அவர் சொந்த ஊர். இப்போ வந்து இப்போ காந்தூர்ஜி மலையில் இருக்கார். திரு செந்தில்குமார் அவர்கள். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவர் மேலே இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாமே என் பிள்ளைகள் தானே. இப்போ இவர் சொல்கிறது இதுதான், அது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல. இவரை கண்டிச்சார் தான் அடுத்து வர ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இவரை கண்டிக்கலைன்னா இன்னும் வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க. புரிஞ்சுதுங்களா? முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க, அவ்வளோதான். எத்தனை வருஷமா அந்த மாதிரி பண்ணிருக்காருப்பா? 6 நாள் நான் போகலைங்க. நான் 10வது படிக்க பொதுத் தேர்வு எழுதணும். 16ஆம் தேதி எக்ஸாம் மிட்டம் படிக்கணும்னு ரொம்ப மனசு ஆசை இருக்குது எனக்கு. ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸ்கூல் போகவே எனக்கு இஷ்டமே இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வந்தாங்க, விசாரிச்சாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு ஒன்றுமே அவங்க வந்து என்ன ஏது அப்படின்னு மட்டும்தான் விசாரிச்சாங்களே தவிர அப்புறம் எதுவுமே சரி கிடையாது, போயிட்டாங்க. எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னையை பிடிச்சி திட்டினாங்க. நான் இதுக்கு வந்து சைபர் கிரைம் நான் வந்து கேர்ள்ஸ் சைல்டு இதுக்கு ஃபோன் பண்ணேன். 1098க்கு வந்தாங்க, விசாரித்தாங்க. அவங்க கடமைக்கு விசாரிக்கணும்னு சொல்லி விசாரித்தாங்களே தவிர நான் ஒரு பொண்ணு இந்த மாதிரிக்கு எனக்கு இஷ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிற எதுவுமே சொல்லலை, எதுவுமே கவனிக்கலை. நான் அவங்களுக்கு வெறும் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருப்பேன். என் கூட வந்து நின்னுங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே வந்து நிற்கலை. அவங்கள்ட்ட சொன்னதுக்கு இது என்னோட கடமை, அவ்வளோதான், முடிச்சு விட்டோம், அவ்வளோதான், போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிக்கு நின்று வந்து பேசினாங்க, அவ்வளோதான், போயிட்டாங்க. இஷ்யூவில் இருக்கீங்க மிஸ், அதனால் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ அந்த மாதிரிக்கு பண்ணுற பொண்ணு தான், அந்த மாதிரிக்கு தான் போவ. அவங்களோட இஷ்யூயும் என்னோட மேலே சேர்த்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக பிரச்சனை என் மேலே வந்து நிற்கிது. இப்போ நான் 12th எக்ஸாம் பொது தேர்வு எழுதணும். நான் வந்து லாயருக்கு படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் படிக்கணும், இந்த மாதிரிக்கு வேலைக்கு போகணும். எனக்கு அப்பா இல்லை. எங்கள் அப்பா வந்து இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து கை கால் வராமல் ரொம்ப இதாகிட்டாரு. அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த முன்னாடியே இந்த நான் வந்து போகிற நிலமையில இருந்தேன். ஆனால் அப்போ தான் நான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். ஒரு இது கூட எடுக்கல. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நிற்க முடியல. அங்கனேட்ட தான் நிற்கிறோம், அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம். சுற்றி இருக்கவங்க ஒருத்தர் கூட என்னான்னு கேட்கல. அசிங்கமாக இருக்குது, பஸ் ஏறவே முடியல. படிக்க போனால் அங்கே சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரிக்கு லேட் ஆகிடுச்சு சிஸ்டர் இந்த மாதிரிக்கு பேசுகிறாங்க. அம்மாவுக்கும் இந்த மாதிரிக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை, சம்மந்தமே நம்ம என்னைய பிடிச்சி திட்டுறாங்க. நீயே ஏன் அப்படி அலைஞ்ச, நீ அப்படி அலையிறனால தானே உன்னை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 12th சி கிளாஸ் பியூ சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னால் படிக்க முடியல. நான் இதுக்கு மேலே படிப்பை நான் என்ன எனக்கு தெரில. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.